நல்லா இருட்டாக இருக்குது, எல்லாருமே தூங்குறாங்க. நான் மட்டும் காஃபி போடுறேன். நல்லா பசிக்குது. பாப்பா நைட்டெல்லாம் அழுது ஒரு வழி பண்ணிட்டாங்க. அந்த லைட்டில் மட்டும் லைட் எரியுது, மற்றபடி எங்கேயுமே லைட் எரியல. மதி காலையிலே வேலையெல்லாம் தொடங்கியாச்சு. பாப்பா தூங்க வச்சுட்டு ஒரு வழியா. டீ எல்லாம் போட்டுட்டாங்க. எங்கள் மாமியார் தான் டீ போட்டாங்க. டீ ரெடியாக இருக்குது. குக்கரில் என்ன வச்சுருக்காங்க தெரியல. டிஃபன் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது கடலை கரைக்கும் புட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு குளிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. மஞ்சள் இது நல்லா ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எண்ணெய்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தைலம் எடுக்கிறாங்க. இது எனக்கு குளிக்கிறதுக்கு. இதில் என்னவோ பொடி கலந்துருக்காங்க, அதனால இது கலராக இருக்குது. இப்போ இதை நல்லா சூடாக துணியை வச்சு அப்படியே ஒத்தடம் கொடுப்பாங்க. வயிற்றுலையும் முதுகுலையும் முதல்ல இது தேய்ப்பாங்க, எண்ணெய் தேய்ப்பாங்க, அதுக்கப்புறம் இதை தேய்ப்பாங்க. கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே துணி முக்கிட்டு அப்படியே இடுப்பில் வைப்பாங்க. இடுப்புலையும் வயிற்றுலையும். எவ்வளோ சூடாக இருக்குது தண்ணி, அப்பா. அதுக்கப்புறம் இது குளிக்கிறதுக்கு 2 பாத்திரத்தில் தண்ணி ரெடி ஆயிடுச்சு. பாப்பாட்ட தூங்கிட்டாளா, அதனால் பாப்பா தூங்கும்போது எனக்கு குளிக்கிறதுக்கே ஒரு 1.5 ஹவர் 2 ஹவர் எடுக்கும். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸு. தைலம் தேய்ச்சிட்டு மஞ்சள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வர்றதுக்கெலாம் ஸோ சீக்கிரம் ரெடி ஆகுது எனக்குன்னு. கத்தி காணும் தெரியிட்டு இன்றைக்கும் புட்டு தான் செஞ்சுருக்காங்க வீட்டில். இது பூரி. இது பையனுக்கும் எனக்கும் பூரி செஞ்சுட்டாங்க. மாவு இருந்தது, அதனால் பிசைஞ்சு பூரி செஞ்சுட்டாங்க. மற்றவங்களுக்குலாம் புட்டு. கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் மட்டும் தான் சாப்பிட வேண்டியது இருக்குது. மற்றவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. இது மீதி தான் மாவில். எனக்கு கடலைக்கறி எங்கள் மாமியார் வச்சுருக்காங்க. என்ன சித்தி என்ன குளிப்பாட்ட வந்துட்டாங்களோ, அதனால் இன்றைக்கி எங்கள் மாமியார் பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கும் கடலைக்கறி புட்டு அப்படியே மூடி வச்சிருவோம்.